கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரமான தடுப்பணையை கட்டித்தர வேண்டும் என விடியா திமுக அரசை வலியுறுத்தி வருகிற 5ஆம் தேதி திருச்சி மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள நேப்பியர் பாலம் வடிவில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நேப்பியர் பாலம் கட்டி கொடுக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நேப்பியர் பாலம் அருகில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சுமார் 6.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக, மக்கள் வரி பணத்தில் தரமில்லாத தடுப்புச் சுவர் கட்டப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என மக்கள் மத்தியில் பேசு பொருளானதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த தடுப்புச் சுவர் கட்டப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பயனடைகின்ற வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டித்தர விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாவட்ட கழகங்களின் சார்பில் வருகிற 5ஆம் தேதி காலை 10:35 மணி அளவில் கொள்ளிடம் பாலம் அருகில் உள்ள நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, மாவட்ட செயலாளர் குமார் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், இதில் திருச்சி வடக்கு, தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.